ஹ்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். மார்ச் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சனி பகவான், ராகு பகவான் 6 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 3ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மீண்டும் அவர் மீன ராசியிலிருந்து மார்ச் மாதம் 27ஆம் தேதி மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசியிலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். கும்ப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதி மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் ருணரோக ஸ்தானத்திலே இம்மாதம் அவர் பயணம் செய்து கொள்ளும். தைரிய வீரிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் விழுவதாலும் வேகம் குறைந்த எந்த ஒரு செயலையும் இன்று செய்யலாம், நாளை செய்யலாம் என்று தள்ளிப்படுவதற்கான ஒரு சொல் உண்டு. திட்டமிட்ட நேரத்தில் செய்து முடிப்பதற்கு தடைகள் ஏற்படலாம். ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம். நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் பணவரவுகள் தாராளமாக கிடைக்கும். ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். ஒரு தெளிவு இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். குடும்ப உறுப்பினரிடக்கூடிய மாதம் இந்த மாதம். எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ருணரோக சத்துர ஸ்தானத்தில் இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் இளைய சகோதர சகோதரிடம் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். சிலருக்கு சிறுவங்களால் அலைச்சல் உண்டு. பயணங்களில் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவு உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். மாணவ மாணவிகளெல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு. இருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயத்தில் கூடுதலான வருவாயும் உண்டு. கால்நடை வளர்ப்போரெல்லாம் கால்நடைகள் மூலமாக அபரிமிதத்தை காண முடியும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாய் உண்டு. இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். எந்தவித கிரகங்களும் இல்லை. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இம்மாதம் அவர் கடத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் நண்புகளும் சிலருக்கு ஏற்படும். காதலர்களுக்கு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். உங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான முன்னேற்றத்தை காண முடியும். சந்திப்பீர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைந்திருக்கும். பயணம் செய்து கொண்டிருப்பதால் வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைக்கும். உங்களுக்கு புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. 27ஆம் தேதி வரை அதிபதியும் பாக்கியாதிபதியுமான பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சொல் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வீர்கள்.
இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. கூட்டுத்தொழிலுக்கு கூடுதல் முதலீடு செய்வதற்கு உகந்த நேரமும் இந்த நேரம். கிரகங்களுமல்ல அஷ்டமஸ்தானாதிபதி இம்மாதம் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேவைகள் பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. உளைச்சல்கள் ஏற்படும். எந்தவித கிரகங்களுமல்ல பாக்கியாதிபதி நலத்திர ஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தைகளுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். தந்தை வழி சொத்து ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு. சில தர்மகாரை ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. அவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். லாபஸ்தானத்தில் ஸ்தானாதிபதி இம்மாதம் 1ஆம் தேதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள்லாம் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரய பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் விரயஸ்தானத்தை விரயஸ்தானாதிபதி இம்மாதம் முற்பகுதியில் பார்வையிடுவதாலும் ராசிநாதனுடைய பார்வையும் விரயஸ்தானத்தில் விடுவதாலும் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் நேரிய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.